நடிகை பானுமதி நம்ம நடிகர் திலகம் சொல்கிறாருல்ல ஒரு பதிவில், நான் வந்து அவங்களோட நடிக்கிற மாதிரிலாம் யோசிக்கவே முடியாது அப்படின்னு. அந்த அந்த ஆளுமையை பாருங்கள். அவங்க 1952 பராசக்தி படத்தை பார்த்துட்டு சிவாஜி அந்த கல்வனின் காதலிக்கு எப்போ சொன்னாப்புல, அம்மா உங்களோட நான் நடிக்கணும்னு நான் நினச்சேன், அது எனக்கு சாத்தியம் இப்போ தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், தம்பி நீ ஒரே படத்தில் உண்மையில் அந்த படத்தை நான் பார்த்தேன், அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அன்னைக்குள்ள நடிப்பை பிரதிபலித்த அருமை யதார்த்தமாக சூப்பராக நடிச்சிருந்தீங்க, உங்களோட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சிவாஜிக்கு அப்படியே புலகாங்கிதை அடைஞ்சிட்டானா, ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப நன்றிம்மா, உங்கள் வாயில் நீங்கள் நான் நல்லா நடிக்கிறேன் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய வரம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சுவையான சம்பவத்தையும் நடிகர் திலகம் பகிர்ந்திருக்காரு. என்னென்னா, பிரபு நடிகராகி வளர்ந்து வர காலகட்டங்களில் நடிகை பானுமதி வீட்டுக்கு வந்து போக இருந்திருக்காங்க. அப்போ சின்னத்தம்பி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓரளவு பிரபு நடிகராக அறிமுகமான நேரத்தில் எப்படி தம்பி எப்படி நடிக்கிறாள் அப்படின்னு பானுமதி அம்மா வந்து நடிகர் திலகத்தை கேட்கும்போது, ஏதோ நடிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ பானுமதி அம்மா சொன்னாங்களாம், என்னங்க தம்பி அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு படமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ அருமையாக நடிக்கிறாரு, நீங்கள் என்ன அவரை போய் நடிக்க தெரியலன்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவாஜிக்கு அப்போ ஒரு உணர்ச்சி வசமாயிருச்சான். நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருங்க, ஏன்னா நீங்கள் வந்து பல திறமை கொண்ட ஒரு பன்முக கலைஞர், நீங்கள் உங்கள் வாயிலிருந்து என் மையன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறதான் வேணும், கட்டாயம் நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பிற்காலங்கள் நடந்த நிகழ்வு.